கர்த்தரும் மகிமையும் நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே அதிசயமான காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 26 அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் என்று இந்த இஸ்ரவேலரின் நடுவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அங்கே ஆண்டவருடைய ஜனம் இப்பொழுது அந்த சிறையிருப்பின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார்கள். எதனால் சிறையிருப்பு வந்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதற்குரிய வழியை இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் அப்படி சொல்லி பல விதங்களிலே அவர்களுக்கு நடுவே தீர்க்க தரிசனமாக அந்த வாசல்களிலே நின்று உரத்த சத்தமாக சொல்லுகிற அந்த பல முறைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அறிவிக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது தான் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுவதற்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக சொல்லுவதை காண முடிகிறது. 2 காரியம் அந்த கர்த்தருடைய அந்த இரக்கம் உண்டாவதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை செயல்படுத்த வேண்டுமா? அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்தி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாற வேண்டும். அதில் கேட்கிறவர்கள் என்றால் செவிகளிலே கேட்கிறவர்களாய் அல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்கிற அர்த்தத்தையும் அது உள்ளடக்கிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய எல்லா நெருக்கத்தினின்றும் எல்லா ஆபத்தினின்றும் எல்லா தீங்கினின்றும் விலக்கி ஆண்டவர் நம்மிலே மனஸ்தாபப்பட்டு மகிமையானதை நடப்பிக்க நாம் இந்த நாளிலே நம்முடைய வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்தி கர்த்தருடைய சத்தத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து கேட்டு கை கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம் என்றால் நாம் இப்பொழுது இருக்கிற எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மேல் ஆண்டவர் அனுப்பின தீங்கிற்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய வழிகளையும் கிரியைகளையும் ஆராய்ந்து சீர்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு நடக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நமக்கு தயவு செய்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய மகா மேன்மையான இரக்கங்கள், உம்முடைய மகா மேன்மையான தயவுகள் பெருக. பரிசுத்தரே, எங்கள் வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்டு கீழ்ப்படிய கிருபை தாரும். எல்லா இக்கட்டினின்றும் எல்லா அழிவினின்றும் எங்களை விலக்கி விடுவித்து காத்து நடத்தும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.